மரம்ங்கிறத பசிக்குதா பாரு. ஆமாம், மரம் இருந்தால் தான் மழை இருக்கும், மழை இருந்தால் தான் அருவி இருக்கும், அருவி இருந்தால் தான் ஆறு இருக்கும், ஆறு இருந்தால் தான் நீர் இருக்கும், நீர் இருந்தால் தான் சோறு இருக்கும், சோறு இருந்தால் தான் வயிறு இருக்கும், உயிர் இருக்கும். அதனால இரு, அதனால இரு இரு கொஞ்சம் இரு. அது ஐயா கோவை சதாசிவம் எழுதுனதில் இந்த புதிய நகரங்களில் புத்துயிர் இல்லை, ஒரு உயிர்ப்பு இல்லைன்றார். அது காரணம் தகவல் தொடர்புக்கு எழுப்பிய கோபுரங்களின் எண்ணிக்கை கூட மரங்களின் எண்ணிக்கை இல்லைங்கிறது. அங்கே எப்படா மனிதனுக்கு நல்ல காற்று, பாதுகாப்பான சூழல் எப்படி இருக்கும், நல்ல குடிநீர் எப்படி கிடைக்கும்னு கேட்குறாரு. இதுக்கு பதில் இருக்கா நம்மகிட்ட? இருக்கா? ஐயா நக்கீரன் அவர்கள் மலைக்காடுகளின் மனித குலத்திற்கு மலைக்காடுகளின் மடல் ஒரு மனு அப்படின்னு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தில் என் உடல் பற்றி எரிகிறது, இது தீக்குளிப்பல்ல, எரியூட்டல். அது நான் தீக்குளிக்கல, தற்கொலைக்காக தீக்குளிக்கல, எரியூட்டல்ங்கிறார். பற்றி எரிகிற அந்த நெருப்பில் இரத்த நாளங்களான அந்த ஓடைகள் கொப்பளிக்கிறது, அப்படியே வெப்பத்தில் கொப்பளிக்கிறது. ஏரிகள் வெப்பத்தில், ஏரிகள் கொதித்து